நந்திதாக்கு ப்ளீடிங் ஆனதால டாக்டர் வீட்டுக்கே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. கரெக்டா ஆனந்த் வரும்போது டாக்டரும் நீங்க 2 நாளைக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க, 2 நாளைக்கு ஒன்னா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப டாக்டர் கிட்ட மாமியாரும் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே ஆனந்த் கிட்ட போயிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாடா, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லிட்டு ஆனந்த சமாதானப்படுத்துறாங்க. இப்போ நந்திதா கிட்ட ஆனந்தோட தங்கச்சி போயிட்டு எங்க அண்ணன் ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிறான் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்போ ஆனந்தோட ஆபீஸுக்கு ஃபாரின்ல இருந்து நைனான்ற ஒரு பொண்ணு வந்து நான் வாலண்டியரா உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்போ சீனியர் ஆபீசரும் ஆனந்த் தான் ரொம்ப சின்சியரானால நீங்க அவங்க கூட போய் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட கம்பைன் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நைனா சாப்பிடுறதுக்காக வெளியே கிளம்புறாங்க. எங்க ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க, எங்க வீட்டு சாப்பாடே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. நான் நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு விசிட்டிங்காக போறேன், உங்களுக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா நாளைக்கு காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனந்த் வீட்டுக்கு வந்ததும் நந்திதா கிட்ட அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு பயந்துட்டு டாக்டர் தான் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லி பாக்குறா. ஆனா அவன் அதெல்லாம் காதலியே வாங்காம அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி ஒன்னா இருந்துறான். மறுநாள் நைனாவும் ஆனந்தும் அந்த கிராமத்துக்கு விசிட்டிங்காக கிளம்பிடுறாங்க. இப்போ நந்திதா மார்க்கெட் போகும்போது அவங்க அம்மா கால் பண்ணி நந்திதாவை நல்லா விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுறதை கேட்கறாங்க. அவங்க அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அம்மா என்னால முடியலமா, இவங்க ரொம்ப என்ன கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, இவனும் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அவங்களும் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. இவளும் கோவப்பட்டு போனை வச்சிடறா. மார்க்கெட்ல இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுறதால அங்கிருந்து அவ உடனே கிளம்பிடுறா. அங்க அப்படியே ஆனந்தும் நைனாவும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க.